இப்போ இஎம்ஐ யூடியூப் சேனல் இது வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக கோவிட் டைம் தான். ஸோ நான் வந்து விஸ்காம் தான் படித்தேன், பிஎஸ்சி விஸ்காம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் சினிமா 2014 இங்கே வந்தேன். ஒரு 1.5 இயர்ஸ் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. சென்னை வந்து என்னை ரொம்ப செஞ்சிருச்சு. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நான் நிறையா ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி, நான் மீடியா வேறு. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்காது. ஸோ அதனால் எனக்கு பேசிக்கலாக நான் எங்கே தான் போக போகிறேன், என் லைஃப் எப்படி இருக்க போகுது, அந்த கேள்விகளோடு தான் இப்போ நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுதான் எனக்கு பேசிக்காக வந்து ஒரு 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 இனிஷியலாக ஒரு தேடல் நோக்கி போச்சு. ஸோ அதுதான் வந்து ஆசிரமாக போய் சேர்ந்தேன். என்ன மாதிரியே வருவாங்களே, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கதையோட போனால் அவங்க ஒரு கதையோட வருவாங்க. நான் ரொம்ப ஏர்லி நான் வந்து ஒரு 25ல் போயிட்டேன். 25 ஏஜில் போயிட்டேன், 23ல் போயிட்டேன். அதுதான் கேட்கலாம்னு நினச்சேன். பீஸ் ஆஃப் மைண்ட் தேடி போகிறீங்க அப்படின்னா அது என்ன வயசாக இருந்தால்? அதான் 23வது வயசில் நான் போயிட்டேன். காலேஜ் முடிச்சு 2 வருஷத்தில் போயிட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயசில் இருக்கவங்க, 40 வயசில் இருக்கவங்கலாம் அப்போ வந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஏஜில் வர்றது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சிஎல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு எப்போவுமே வந்து லைஃப்பில் அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கலாமே, இன்னைக்கு காலையில் வந்து எழுந்துக்கிறோம், ஒரு மோட்டிவேஷ்னலாக இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் வந்து ஒரு நல்ல நமக்கான லைஃப் அட்வைஸ் மோட்டிவேஷன் கொடுக்குற ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்காங்க. இஎம்ஐ யூடியூப் சேனலோட ஃபவுண்டரான பிரசாந்த் வர்மா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. பொதுவாகவே வந்து ஸ்டார்டிங் காலையில் எழுந்துக்கும் போது ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலோடு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? இல்லை, காலைல எந்திரிக்கிறதே மோட்டிவேஷன் தான். நேரத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனு. ஸோ நான் வந்து ஒரு 8 o'clock 10 o'clock எழுந்த ஆள் தான். ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி எழுந்த ஆள் தான். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய டைமிங்கை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 4 o'clock அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் 12 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ 4 o'clock மார்னிங் 4 o'clockங்கிறது என்னோடய டிஃபால்ட் டைம் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அந்த 4 o'clock எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒர்க் அவுட்ஸு, தியானம், யோகா இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 6 o'clockலேருந்து தான் என்னோடய டேயே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் போகும். ஸோ அதனால் அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இங்கே நேரத்தில் எழுந்திரிச்சாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்று வேலை பண்ணும். ஸோ அதுவே போதும். நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக ஒன்று பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக ஒரு 4 to 5 பிஃபோர் சன்ரைஸ் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கனாலே அதுவே பெரிய மோட்டிவேஷன் தான். அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாலே போதும். ஓகே. இந்த 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது என்னது சார்? ஆக்சுவலாக நான் ஒரு ஹாஸ்டல்னா டிவோட்டியாக இருந்தேன். ஸோ ஒரு 2.5 இயர்ஸ் வந்து டிவோட்டியாக இருந்தேன். ஸோ அதுதான் என்னை மாற்றுச்சு, டோட்டலாகவே என்னை மாற்றுச்சு. ஸோ அங்கே நான் கற்றுக்கிட்ட விஷயம்னா யோகா, தியானா, கிரியா இதெல்லாமே எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒரு தேடல் நோக்கி போயிருந்தேன். என் லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், ஸோ அந்த கேள்விகள்லாம் வரும் இல்லையா. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நான் நிறையா ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி, நான் மீடியா வேறு. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்காது. ஸோ அதனால் எனக்கு பேசிக்கலாக நான் எங்கே தான் போக போகிறேன், என் லைஃப் எப்படி இருக்க போகுது, அந்த கேள்விகளோடு தான் இப்போ நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ அதுதான் எனக்கு பேசிக்காக வந்து ஒரு 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 இனிஷியலாக ஒரு தேடல் நோக்கி போச்சு. ஸோ அதுதான் வந்து ஆசிரமாக போய் சேர்ந்தேன். ஸோ குருக்கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் எழுந்திரிக்க அது ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் அப்படியே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 2 இயர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க? ஆமாம், 2 இயர்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். ஸோ 2 இயர்ஸ் ஃபுல்லாகவே டிவோட்டியாக அங்கே பொதுவாகவே வந்து இவ்வளோ நாள் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வரும்போது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இப்போ கிரியா அந்த ரொட்டீன் மாற்றணும். அந்த ரொட்டீன் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி நான் தேடி போனது கிடச்சிது. பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறதுக்கான சில கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய பீப்புளை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. என்ன மாதிரியே வருவாங்க இல்லையா. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கதையோட போனால் அவங்க ஒரு கதையோட வருவாங்க. நான் ரொம்ப ஏர்லி நான் வந்து ஒரு 25க்காக வாழ்றது இருக்கு, நமக்காக வாழ்றது இருக்கு. சொசைட்டிக்காக வாழ்றது கேட்கலாம் நினைச்சேன். இல்லை நமக்காக வாழ்றது போறீங்க அப்படின்னா அது என்ன வயசாக இருந்தால்? அதான் 23வது வயசில் நான் போயிட்டேன். காலேஜ் முடிச்சு 2 வருஷத்தில் போயிட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயசில் இருக்கவங்க, 40 வயசில் இருக்கவங்கலாம் அப்போ வந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஏஜில் வர்றது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த டைமில் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஏர்லியாகவே அது கிடச்சிச்சு. ஸோ அதனால் அவங்களையும் நான் வந்து பார்த்துக்கிற ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ டிவோட்டியாக இருந்தாங்காட்டி. ஸோ அவங்க கூட திடீர்னு ஒரு ஜேர்னி
அதான் தேடலைங்க. யாருக்கு என்ன தேடல்ன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்தந்த டைமில தான் வரும். ஸோ அதுதான் வந்துச்சு எனக்கும். ம். ஸோ பிரகலாதனுக்கு எப்படி ஏர்லி ஸ்டேஜ் ஒரு 10 வயசுல கிடைச்சதோ அந்த மாரி. ஓகே. இப்போ இஎம்ஐ யூடியூப் சேனல். ஆ. ஸோ இது வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலா கோவிட் டைம் தான். ஸோ நான் வந்து விஸ்காம் தான் படிச்சேன். பிஎஸ்சி விஸ்காம் தான் படிச்சேன். அதுக்கப்புறம் சினிமா 2014ல இங்க வந்தேன். ஒரு 1 1/2 இயர்ஸ் என்னால தாக்கு பிடிக்க முடியல. சென்னை வந்து என்ன ரொம்ப செஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் அதிகமா அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணல சென்னைய. ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லயே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான், அப்போ யூடியூப் பெரிய பூம் இல்ல. ஆஃப்டர் வந்து ஜல்லிக்கட்டு டைம்க்கு அப்புறம் தான் யூடியூப்ங்கிறது பயங்கர பூம் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸு. ஸோ அத காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ்லயே பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் காலேஜ் வந்துட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி காம்படிஷன்ஸ்க்கு அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ அது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு வந்ததுக்கப்புறம் யூடியூப்ங்கிறது நல்லா பூம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஒரு யூடியூப் கட்சி அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இறந்த டைமு எல்லாருமே ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கட்சி தனித்தனியாக ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஒரு யூடியூப்க்கு ஒரு கட்சி தொடங்குவோமேன்ட்டு யூடியூப் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஃப்ளாப். அதுக்கப்புறம் மறுபடியும் டக்கால்ட்டின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு 1 இயர் ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவும் ஃப்ளாப் ஆகி நக்லைட்ஸுங்கிற ஒரு சேனலில் என் ஃப்ரெண்டோட சேனல் அது. ஸோ அதில் நடிக்க போயிருந்தேன். ஸோ அது ஒரு 1 இயர் ஜேர்னி. அதுக்கப்புறம் தான் 2020ல வந்துட்டு கோவிட் வந்துச்சு இல்லைங்களா? கோவிட்ல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இஎம்ஐன்ட்டு. ஸோ இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு. அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே. இப்ப இஎம்ஐல வந்து கடைசியா அந்த ஜால்ரா அந்த இது கொஞ்சம் ஹிட். ஆமா, ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த நேம் ஏன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா நான் வந்து இது வந்து இப்ப சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா இது நாங்க ஃபீச்சர் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ப்ரீ படம் பண்றதுக்கு. சரி அந்த வீடியோ மட்டும் பேசி ஓகே. அதுக்கு பேசிக் வந்து எனக்கு வந்து அமைதிப்படை ரொம்ப பிடிக்கும். அமைதிப்படை சத்யராஜ் சார் படம் பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் ஒரு ஜால்ரா கேரக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜால்ரா கேரக்டர் வந்து ஒரு மெயினா ஒரு கேரக்டரா வச்சு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஏன்னா ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள எந்த குரோத்தும் பார்த்துருக்க மாட்டாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பான். அவன் அந்த பொசிஷனுக்கு வந்திருப்பான். அவன் எப்படி வந்தாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து நான் வீடியோவா பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவன் அமைதிப்படை தான். அமைதிப்படை உங்கள அமாவாசை என்னன்னு தெரியும். ஸோ அமாவாசை கேரக்டர் தான் அந்த வீடியோக்கான ஹோல் இன்ஸ்பிரேஷனே. ஸோ அது வந்து கார்ப்பரேட் ஸ்டைல்ல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்லைனு. ஸோ இது மாரி அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நெறைய மெசேஜஸ் என் ஆஃபீஸ்ல இங்க ஒருத்தர் இருக்கான். அவன் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல போட்டாங்க. நான் நெறைய கமெண்ட்ஸ்க்கு டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டைம்ல. ஸோ அதுதான் பேசிக்கா. ஓகே. உங்க ஆஃபீஸ்ல நெறைய பேர் வந்து நெறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க. நெறைய டிஃபரெண்ட் ஸ்டோரீஸ்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லுங்க. எந்த மாரி ஜானர்ல வந்து நீங்க கேட்பீங்க? இல்ல உங்களுக்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எத வந்து கிராப் பண்ணுவீங்க? ஆக்சுவலா ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் அதிகமா டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்கள சுத்தி நெறைய கதைகள் இருக்கும். ஸோ நம்ம நம்ம மோஸ்ட்லி அந்த ஏஜ்டு பீப்பிள் நெறைய நடிச்ச மாதிரி பார்த்தது ஆமா, உண்டு அந்த ஆமா, சேனல்ஸ்ல. ஆமா. அதுதான் எங்களோட பலமும் கூட. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து பேசிக்கா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ நோக்கி போக வச்ச ஒரு கான்செப்ட். எங்க ஒவ்வொரு வீட்லயும் நாங்க ஐடியாஸ் பேசும்போது என்னன்னா, அவங்கவங்க வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் அதிகமா பேசுவாங்க. ஸோ அப்ப ஏன் அதையவே நம்ம வந்து கன்டென்ட்டா பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான். ஸோ ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பிரச்சனைகள பேசினாலே நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு கன்டென்ட்ட பண்ண முடியும் அப்படிங்கிற இது வந்துச்சு. ஸோ அதனால தான் ஃபேமிலி ஆடியன்ஸ டார்கெட் பண்ணி எடுத்துட்டு போனோம். ஸோ அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாரி ஆடிஷன்ஸ் பண்ணி, அந்த ஏஜ் கேட்டகரிக்கான ஆக்டர்ஸ வந்து சூஸ் பண்ணோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆக்டிங்க்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாத்தையும் எடுத்து கூட்டு வந்து ட்ரெயின் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்க நடிக்க வச்சோம். ஸோ அந்த ஜேர்னி வந்து அதுல தான் ஆனா ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் கேரக்டர் அதுதான் முக்கியம். அத நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம் அது கூட. பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். எங்க சேனல் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ட்ரெய்னர் ஆக்டர்ஸ் கிடையாது. 70% வந்து சுத்தமா நாலேட்ஜே இல்லாதவங்க தான். ஆக்டிங் பத்தி எந்த நாலேட்ஜும் இல்லாம வந்தவங்க தான். இப்போ ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ஸா இருக்காங்க. படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து 5 இயர்ஸ் ஒரு ஜர்னி அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னும்பொழுது கேட்கிறேன். இப்போ ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் அப்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பெருசா தப்பு பண்ற இடமே பார்த்தீங்கன்னா, ஆ எந்த வீடியோ, எந்த கன்டென்ட் போட்டா காசு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப இது. இன்னொன்னு இந்த டான் படத்துல சிவகார்த்திகேயன் மாரி, நான் குக்கிங் சேனல் நல்லா போயிட்டுருக்கும். நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு சேனல பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது சொதப்பிடும். ஒரு கட்டத்துக்கு மேல யூடியூபே வேணான்னு வெளியே போயிடுவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு டெக் பிடிக்குமா? டெக் சம்மந்தமா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க.
இல்லை உங்களுக்கு குக்கிங் பிடிக்குன்னா குக்கிங் சேனல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு உங்களுக்கு இன்னர் சென்ஸ்லேருந்து ஒன்று வரும் இல்லையா, உங்களுக்கு இயல்பாகவே ஒன்று வரும் இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் அந்த யூடியூப் சேனலில் சஸ்டைனபிலிட்டாக கொண்டு போக முடியும். ரொம்ப நாளைக்கு உங்களால் ரன் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மணி நீடடாக இருக்கோ, இல்லை அந்த ஒரு பெரிய சேனலெல்லாம் போகுது அதே மாதிரி இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனீங்க அப்படின்னா மாட்டிக்குமே. ஸோ அதனால் உங்களோட இன்னர் செல்ஃப் என்ன சொல்லுதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பேஸ் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆக முடியும். ஓகே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 சேனல் சொன்னீங்க. ஆமாம். அது கொஞ்சம் ஃப்ளாப், இது ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து உங்களை தடுக்கி விழ வச்சு நினச்சிங்க? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டீம் மேனேஜ்மெண்ட்டு இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இன்னொன்று மணி எப்போவுமே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு டீமுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுனாலே நம்ம வந்து க்ரோத்தை நோக்கி நம்ம போகிறத தாண்டி மற்றவங்களையும் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அதெல்லாமே தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் தான் கற்றுக்கிட்டு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, அதாவது ஆக்டர்ஸ்க்கோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கோ என்ன தேவைங்கிறது முதல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பிளெண்ட் பண்ணிக்கணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் இஎம்ஐ வந்து இவ்வளோ நாள் சஸ்டைனபிலிட்டியாக கொண்டு போச்சு. ஓகே. இப்போ இஎம்ஐ அப்படிங்கிறத தாண்டி ஒரு மோட்டிவேஷ்னல் விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி அதை ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்குது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து யாராவது உட்காந்தா மண்டை கிழிடுவேன், நிறையா பேசுவேன், அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ அதாவது இன் குட் சென்ஸில் எங்கிட்ட வந்து நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு சொல்லுடா, ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது எனக்கு ரொம்பவுமே ஈஸியாக வந்த ஒரு விஷயம் தான். ஸோ நான் எந்த பிரச்சனையோடு வந்தாலும் நான் சொல்யூஷன் கொடுத்துருவேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும். ஸோ ஸ்கூல் டைம்லேருந்து சரி, காலேஜ் டைமில் இருக்கட்டும், எல்லா டைம்லேயும் பிரச்சனைன்னு ஒன்று வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், நல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அது சால்வ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அது வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தங்காட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த சைடில் கொஞ்சம் நாட் அதிகம். இன்னொன்று சைக்காலஜிக்கெலாம் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சைக்காலஜி பேஸில். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்க மைண்டு ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு இயல்பாகவே வரும். ஸோ அதனால் எனக்கு ஒருத்தங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இப்போ நிறையா வந்து நான் என்னோடய ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா பசங்களோட பிரச்சனை தான் அதிகமாக பேசியிருப்பேன், பசங்களுக்கான விஷயங்கள் தான் பேசியிருக்கேன். ஏன்னா பசங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ என்ன தான் வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து ரீல்ஸ் போட்டால் அதுக்கு 1 மில்லியன் லைக் போகும், சும்மா நடந்து போனால் 10 மில்லியன் போகும். பசங்க என்ன தான் வந்து பண்ணாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தலைகளை தண்ணி குடித்தாலும் எவனும் கண்டுக்க மாட்டான். ஸோ அதனால் பசங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அங்கேருந்து தான் என்னோடய ரீல்ஸ்லாம் வைரல் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட், ஏன்னா பசங்களுக்கு தான் நிறையா தேவைப்படுது. பசங்கன்னு போனோன்னா உள்ளே போக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிரச்சனையோடு இருப்பாங்க, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. பொண்ணுங்களுக்கு எப்படி இருந்தாலும் கிடைச்சிடும். இல்லை யாராவது வேணுன்னா வந்து மூஞ்சி வாடி இருந்தாலே என்னமாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பேசினா அவங்க பேசிடுவாங்க. பசங்க வந்து அழுது புரண்டு தலையை உடச்சி மண்டையை உடைச்சாலும் எவனும் கண்டுக்க மாட்டான். ஸோ அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான், ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஹெல்ப் பண்ணுறதுனால மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து நல்ல கருத்தாக இருக்குது. ஆனால் இதை எங்களால் நம்ப முடியாது. நீங்கள் என்னன்னா எது டெப்த்தாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிற கான்வர்சேஷன் பற்றி சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பற்றி நான் டெப்த்தாக பேசியிருக்கேன், இந்த மோட்டிவேஷன் பற்றி. இல்லை, நிறைய பேசியிருக்கேன். அதான் எனக்கு வந்து நான் அந்த 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வேறு ஜோன் இருந்துச்சு. நான் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்ததுக்கப்புறம் குருவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ரொம்ப வைடராக இருக்கும். லைஃப்னா என்ன, லைஃப் எதை நோக்கி போகுது, எது வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்பில், எதெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ இதெல்லாமே ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நான் அந்த 2 இயர்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து அங்கே சின்ன சின்ன சத்சங்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப நிறைய குருஜி நார்த் இந்தியாஸ்லேருந்து வருவாங்க, பாபாஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அகோரிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்க லைஃப்பை எப்படி பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு இங்கே வாழ்வியல் சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு புற வாழ்வுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் அவங்ககிட்ட இருந்தாங்க. ஸோ அதுதான் இன்டெப்த்தாக இருக்கும். லைஃபுங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணிச்சு அதெல்லாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க குருஜி, அகோரிகள் நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தவங்களுடைய ஒப்பீனியனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் இல்லை அப்படி இல்லை, ஒன்றா இருக்கும். அப்படி இல்லை. அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் பேசுவாங்க. ஒரே விஷயம் தான் பேசுவாங்க. அவங்க என்ன வேறுபாடு பேசுவாங்க, லைஃப் தாங்க. லைஃப்னா என்ன, ஏன்னா உங்களுக்கு நம்மள மாதிரி சாதாரண பீப்புளுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி குருமார்கள்லாம் ஒரே சிந்தனையில் தான் இருப்பாங்க.
ஸோ அவங்க எல்லாருமே ஒரே அது என்ன பாயிண்ட்ல சிந்தனை? அதான் லைஃப்பை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வேலை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இந்த வேலை போச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வேலை தேடுறதுக்கான ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா? அந்த ஜேர்னியில் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுவீங்க? உங்களுக்கு வந்து வீட்டில் ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, இஎம்ஐ இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மணிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து நிற்கும் இல்லையா? ஸோ அந்த மணிங்கிற விஷயம் லைஃபுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அதை நீங்கள் பெருசாக பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன, மணியை தேடி நீங்கள் ஓடுறீங்கன்னா அந்த ஓட்டம் எதுக்கானது, ஸோ இத்தனை விஷயங்களுக்கான கேள்வி இருக்குல்ல, அதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக அவங்க முடிச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா? நம்ம மனுஷங்களுக்கு 2 இடத்துல தான் பிரச்சனை வரும். ஒன்று வந்து மணி, இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்துல தான் அதிகமான பிரச்சனைகள் வரும். இப்போ நான் சொன்னா உங்களுக்கு என்ன இன்டெப்த்தாக நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் நடுவில் இந்த 2 புள்ளி தான் இருக்கும். ஸோ இந்த 2 புள்ளியை கனெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் எல்லா குருவும். ஸோ அந்த 2 புள்ளியை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா போதும். ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலி, மணிங்கிறது நம்மளோட ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இது 2 சுற்றி தான் உங்களோட லைஃபே இருக்குது. ஸோ இது 2 கனெக்ட் பண்ணுவாங்க. எல்லா குருமார்களும் அதுதான் பண்ணுவாங்க. ஸோ இது 2ம் எனக்கு ரொம்ப ஈஸியாக ஏர்லியாக புரிஞ்சிட்டனால எனக்கு அந்த லைஃப்ங்கிறது அடுத்த 12 இயர்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஈஸியாக போச்சு. ஓகே. இப்போ ஒரு பர்சன் வந்து லைஃப்னா என்ன ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது என்ன அட்வைஸ் அவங்களுக்கு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்டடி பண்ணணும். நீங்கள் திடீர்னு உங்களோட லைஃப் தெரியாமல் நான் அந்த லைஃபுக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியாது. ஆமாம். நீங்கள் எது மாதிரி வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட பின்னணி என்ன, உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் உட்காந்து பேசினா தான் தெரியும். ஸோ அந்த லைஃப் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, தலைவலிக்குன்னா ஏன் தலைவலிக்குதுன்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு டெஸ்ட்லாம் போய் அதுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான். ஸோ உங்களை பற்றி தெரியாமல் உங்கள் லைஃபுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு சிம்பிளாலாம் அதுக்கு பதில் சொல்லிட முடியாது. இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, நம்ம உடையிறோமே, நம்ம ஒரு இடத்துல வந்து உடையிறோமே அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நீங்கள் உடைஞ்சிருக்கீங்க? இல்லை. நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் நான் சொல்கிறேன். நான் உடஞ்சதுனால தான் எனக்கு அந்த இது வந்துச்சு. நான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரேக் ஆனங்காட்டி தான் என்ன நானே நான் புரிஞ்சுப்பேன்ல, என்ன நானே எனக்குள்ளே ஒருத்தன் பேசுவான்ல, அவங்ககிட்ட பேசி ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் அதே மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த சொல்யூஷன் கொடுப்பேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்க மோட்டிவேஷனல் அட்வைஸ், அப்படி கிடையாது. நான் அட்வைஸே பண்ணது கிடையாது. என்னோட பயோலே பார்த்தீங்கன்னா ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்த நான் வந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்த யார் தடுத்தாலும் சொல்லிடும். ஸோ அதுதான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த பிரேக் ஆகிற மூமெண்ட்டு அது எனக்கு புதுசாக இருக்கும். புதுசாக ஏதாவது நான் பிரேக் ஆகிறேன்னா அங்கேருந்து ஒரு லேர்ன் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் தான். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்னர் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் நோட் பண்ணுவேன். இன்னர் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா? இன்னர் வாய்ஸுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, கண்டபடி பேசும். உள்ளே வந்து பேசுகிறவங்க வந்து கண்டபடி பேசும். ஒரு 10 பேர் உள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் எந்த பக்கம் எவன் சொல்கிறது கரெக்டுங்கிறது நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். நான் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆள் தான். ஆனால் உங்களுக்குள்ளே எத்தனை ஆள் இருக்காங்கன்னு தெரியாது. அதெல்லாம் தான் உங்களோட கேரக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார் ஓட்டிட்டு போகிறீங்க, எவனா வந்து தட்டிட்டான் அப்படின்னா அவனை அடிச்சு தூக்குன்னு ஒரு மைண்டு சொல்லும். இல்லை அவனை மன்னிச்சு விட்டுன்னு ஒரு மைண்டு சொல்லும். ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு ஒன்று சொல்லும். ஸோ இதில் நீங்கள் எதை டிசைட் பண்ணுறீங்களோ, எந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள். ஸோ அப்படிங்கிறது தான் அந்த நீங்கள் ஒரு சூஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் எதுக்கு வேணால் பயந்துக்கலாம், சட்டத்துக்கு பயந்துக்கலாம், இல்லை உங்கள் மனசாட்சிக்கு அது. ஆனால் நீங்கள் அந்த டிசிஷன் சூஸ் பண்ணுறீங்களே அதுதான் நீங்கள். இப்போ நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவனை அடித்து தூக்குன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான் அப்படின்னா, அவன் அடித்து தூக்குனான் அப்படின்னா அதுதான் அவனோட கேரக்டர். நீங்கள் மன்னிச்சு விட்டிங்கன்னா அதுதான் அவங்க கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ஸஸ் உங்களுக்குள்ளே கேட்கும். எந்த வாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட கேரக்டர் ஆக்சுவலி. ஓகே. கிரியா பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் என்னென்ன இம்பாக்ட்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு? உங்கள் பாடியும் மைண்டும் வந்து எப்போவுமே கிரியா பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருக்கும். இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க நிறைய பேர், மைண்டையும் பாடியும் ஒரே கோட்டில் நிறுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து யோகா பண்ணும்போதாக இருக்கட்டும், கிரியா பண்ணும்போதாக இருக்கட்டும், மெடிடேட் பண்ணும்போது எல்லாமே அதுதான் பண்ணும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பாடியும் மைண்டும் சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது உங்கள் பாடி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கார்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடி ஒரு கார், உட்காந்து ஓட்டுற அந்த ஆள் இருக்கார் இல்லையா, அதுதான் மைண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மைண்டு தான் வந்து டிரைவர், இந்த பாடி வந்து கார். ஸோ அந்த மைண்டு வந்து அந்த டிரைவர் வந்து கரெக்டாக ஓட்டினாங்க அப்படின்னா அந்த பாடி வந்து கரெக்டாக ஓடும். ஸோ அதுதான் வந்து பேஸ். ஸோ இதுதான் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்.
அதனால் அந்த மைண்டையும் பாடியும் சிங்க் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு கிரியா. ஸோ கிரியா வரட்டும், மெடிடேஷன், எக்ஸசைஸ் எது வேணால் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நடக்கும். சரி, இது பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுக்கான பொட்டன்ஷியல் உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வந்து இப்போது மைண்டு சிங்க் ஆகலை அப்படின்னா, இப்போ கார் ஓட்டும்போது நீங்கள் ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா லெஃப்ட் சைடு போகும், லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா ரைட் சைடு போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்கும். இன்னொன்று, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் அதிகமாக வரும், என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும். ஸோ இதெல்லாமே நடக்கும் கிரியாஸ் பண்ணும்போது. ஸோ இதெல்லாமே என்னோடய பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஒர்க் தேடி வரவங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் தெரியும் அவங்க என்ன இன்டென்ஷனில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களோட ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு விரும்புகிறாங்க, அவங்க கஷ்டத்தில் எந்த கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிடும். இல்லை பொய்யா வந்திருக்காங்களா, சும்மா இதெல்லாமே தெரிஞ்சிடும், அப்பட்டமாக தெரிஞ்சிடும். ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் வால் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த கிரியா வந்து ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறைய டார்ச்சர்ஸ் வரும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, பிரச்சனைகள் ஏகப்பட்டது வரும். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே விலக்கி விட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஜோனை க்ரியேட் பண்ணுறது இந்த கிரியா சொல்லலாம். ஸோ டெய்லியும் அது பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவிட்டியை எப்படி நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறீங்க? பொதுவாகவே நெகட்டிவிட்டி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு? நீங்கள் அதை எப்படி இக்னோர் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஜென்ரலாகவே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இதை வச்சு? நெகட்டிவிட்டிங்கிறது நீங்கள் பாசிட்டிவாக இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் நெகட்டிவிட்டி. என்ன தான் உங்ககிட்ட யார் வந்து நீ உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, நீ பார்க்குறது நல்லா இல்லை, நீ பண்ணுறது சரியில்லை என்ன சொன்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெகட்டிவிட்டியை நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி யோசிப்பீங்க. நான் வந்து மேக்கப் சரியில்லை, இல்லை ட்ரெஸ் சென்ஸ் சரியில்லைன்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து அது வந்து நீங்கள் அந்த நெகட்டிவிட்டி அலோவ் பண்ணதுக்கான சிக்னல்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த அந்த ட்ரெஸ் கான்ஃபிடன்ஸ் தருதா, உங்களுக்கு இந்த லுக் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தருதா, அது போதும். ஸோ நெகட்டிவிட்டிங்கிறது உங்களை டச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே அந்த நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களோ நெகட்டிவிட்டி அண்டர் ஆனால் நெகட்டிவிட்டிங்கிறது மெஜாரிட்டியாக இருக்கும், பாசிட்டிவ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நெகட்டிவிட்டி சுற்றி தான் நம்ம வாழ்ந்தாகணும், வேறு வழி கிடையாது. அதை நீங்கள் உள்ளே விடுறீங்களா இல்லை வெளியே தள்ளுறீங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோஷியல் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து நிறையா வந்து கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு சோஷியல் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும்? இவங்க எதிலிருந்தெல்லாம் வந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, தானே? இல்லை அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ குருமார்கள் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்களே வேணான்றாங்க. அவங்க பார்த்தா தெரியும், சில பேர்த்த பார்த்தா தெரியும், சில பேர்த்த பார்க்கும்போதே அவங்க அதை சொல்லிடுவாங்க. என்னெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு தான் வெளியே வருவேன்னுலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து திரகாத்திரமாக இருந்தேன், நல்லா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எப்படியும் நடந்துருச்சு. அது என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துச்சு. பட் அது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க பட்டு வரும்போது தான் அவன் போய் சேர வேண்டிய இடத்த சேருவான் அப்படிங்கிறது தான் அந்த அவங்க சொல்கிறதுக்கான அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை வரணும், செங்கல்பட்டோ எந்த ரூட் எடுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரூட்டெல்லாம் எடுத்து போனால் தான் நீங்கள் சென்னை வந்து சேர முடியும்னா அந்த ரூட் நீங்கள் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அந்த ரூட் நீங்கள் எடுக்காமல் நீங்கள் பைபாஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த சோஷியல் ப்ரெஷருங்கிறது நீங்கள் இதெல்லாம் ப்ரெஷராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ப்ரெஷர் தான், அதாவது இது தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு ஜேர்னி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, நான் போய் சேர்றதுக்கான இதெல்லாம் ஒரு படிநிலைகள் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ உங்களோட நீங்கள் 60 வயசு வரைக்கும் இருப்பீங்களா, 40 வயசு இருப்பீங்களா, 100 வயசு தெரியாது. ஆனால் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த 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 ஜேர்னிலாம் கிராஸ் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதனால் நீங்கள் அது வரைக்கும் போய் தான் ஆகும். இதை ப்ரெஷரை எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்லுங்கள். அது சோஷியல் ப்ரெஷரை பார்க்க தேவையில்லை. அதாவது உங்களுக்கு இது வந்து ஒரு நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கான படி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம், அதுவும் நடக்கும். உங்களுக்கு வந்து வர துணைவியார் வந்து நல்லாதான் வரலாம், டார்ச்சராகவும் வரலாம். அதுவுமே அந்த படிநிலைக்கான ஒரு வழி தான். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்தாகும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹேண்டில் பண்ணணும்னு தான் சொல்கிறேன்.
அது உங்களோட கையில புரிதல் இருக்கு. தான், ம், ம், உங்களோட ம், புரிதல் ம், தான். ம். அதான் சொல்கிறேனே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒன்று சொன்னங்காட்டி அதை வச்சு நீங்கள் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ம், ம், ம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு வளர்ப்பு வளர்ந்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் ஒரு நாலேஜ் கற்றுருப்பீங்க இல்லையா, நீங்கள் அதை வச்சு தான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி போகும். வேணும்னா வேணும்னு வச்சுக்கோங்க, காலில் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், வேணான்னா நீங்கள் தூக்கி போட்டும் போகும். அது உங்களோட சாய்ஸ் தான். ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். சொசைட்டிக்காக வாழ்றதுன்னு இருக்கு, நமக்காக வாழ்றதுன்னு இருக்கு. சொசைட்டிக்காக வாழ்றது ரொம்ப முக்கியமா? இல்ல நமக்காக வாழ்றதுன்றது ரொம்ப முக்கியமா? இல்ல 2த்துக்காகவும் வாழணும். 2த்துக்காகவும் வாழணும். இப்போ நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு போகக்கூடாது. சொசைட்டி பத்தி நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னும் போகக்கூடாது. ஸோ 2மே பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்பலே சொன்ன மாரி நீங்க அடிச்சு தூக்குனீங்கன்னா, சொசைட்டில அது தப்பு. ம். ஓகேங்களா? உங்களுக்குள்ள உங்களுக்கு நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க எந்த பாத் எடுக்கிறீங்கன்னு தான் முக்கியம். இப்போ நீங்க என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, சொசைட்டிக்கு நீங்க ஆன்சர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்க கேஸ் போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, உள்ள தூக்கி வைப்பாங்க. இத்தனையும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2மே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனா தான் ரொம்ப முக்கியம். ஸோ அ அது ரொம்ப குருமார்கள் அது சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்களும் இந்த சூழ்நிலை அவங்க எங்கேயோ இமயமலையில போய் உட்காந்துட்டோ, காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டோ இல்ல. அவங்களும் இதே வாழ்க்கைக்குள்ள, இதே சக்கரத்துக்குள்ள தான் அவங்களும் இருக்காங்க. ஆனா, அவங்க எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அவங்க சொசைட்டியும் ஃபேஸ் பண்றாங்க. அவங்க நினைக்கிறதையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இது 2யும் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போணும். 2மே முக்கியம். பர்சனலா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும்போது, இல்ல ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்பொழுது வந்து, நீங்க எந்த விஷயத்த யோசிச்சு நீங்க உங்களையே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? இல்ல அந்த பிரச்சனை எதனால வருதுங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் அதுக்கேத்த மாரி நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே சொல்யூஷன் கிடையாது. ம். ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் எத பேஸ் பண்ணி இப்ப எனக்கு வந்து என் ஒய்ஃப் கூட சண்டை, இல்ல என் லவ்வர் கூட சண்டை அப்படின்னா, அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ணணுமோ அது பண்ணிப்பேன். ம், ம், இப்ப ம். எங்க அப்பா கூட சண்டைன்னா, எனக்கு லவ்வர் கூட இருந்த சொல்யூஷன் எனக்கு செட் ஆகாது. அம்மா கூட சண்டைன்னா, எனக்கு அங்கிருந்து வர சொல்யூஷன் செட் ஆகும். ஸோ அப்ப அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷனோ அதுக்கு தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே அ ஆன்ஸரோ, ஒரே தீர்வோ கிடையாது. ஸோ அந்தந்த டைமுக்கு அந்தந்த இதில என்னென்ன சொல்யூஷன் இருக்கோ அதுக்கேத்த மாரி தான். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் குடுக்கணும் அப்டின்னா, என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க குடுப்பீங்க? அட்வைஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அ இப்ப நான் காமனா பார்க்குற விஷயம் என்னன்னா, அ இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தேடல் ரொம்ப கம்மியா இருக்கு. ம், தேடல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது. ம், ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ உடனே வாங்கி குடுக்குற ஒரு ஆள் இருக்காங்க. ம். அவங்களுக்கு தப்பு எது, சரி எதுன்னு கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல இப்போ. ஸோ அத தாண்டியும் நெறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. பிரக்யானந்தா மாரி, முகேஷ் மாரி நெறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா, ரொம்ப பெரும்பாலான இளைஞர்களா இருக்கட்டும், இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தேடல் வந்து தெரிய மாட்டேங்குது. அது வந்து அந்த தேடல் கிடைக்கக்கூடாதுன்னு சில பேர் பண்றாங்க. பட் இருந்தாலும் அத தாண்டி அவங்க வந்து தான் ஆகணும். ம், ஸோ ம். அந்த தேடல் வந்துட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அவங்க நெறைய பேரு சக்சஸ் ஆவாங்க. ஸோ அந்த தேடல் என்ன அப்படிங்கிறது, ஃபோன கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, லேப்டாப்ப தள்ளி வச்சுட்டு, அ தனியா இருக்கணும். ரொம்ப ரொம்ப தனியா இருக்கணும். தனியா இருக்கும்போது தான் உள்ள இருக்கிற வாய்ஸ் இருக்கு இல்லையா? நான் சொன்ன அந்த 4 வாய்ஸ் கேட்கும்னு சொன்னேன் இல்லையா? அந்த 4 வாய்ஸ் பேசும் உங்ககிட்ட. ம், ஸோ ம். பேசும்போது தான் அதுக்கான ஆன்சர்ஸு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 டூ 3 ஹார்ஸாவது நீங்க தனியா இருக்கணும். எதுவுமே இல்லாம எதுவுமே டிவைஸ் இல்லாம யூஸ் பண்ணாம. எதுவுமே இல்லாம ம். எதுவுமே இல்லாம யார் கூடயும் பேசாம அமைதியா இருக்கணும். இது வந்து கிரியாஸ்ல வந்து இது ஒரு மெத்தட். நாங்க வந்து ஒரு 7 டேஸ் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டோம். 7 டேஸ் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யார்கிட்டயும் பேச மாட்டோம். ஸோ இது ஒரு பிராக்டிஸாவே இருக்கு. நீங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னா தெரியும். ஸோ 7 டேஸ் வந்து யார்கிட்டயும் பேசாம, உங்களுக்குள்ளேயே நீங்க பேசுறது, இயற்கை கிட்ட பேசுறது இந்த மாரி தான். நீங்க மனுஷங்கிட்ட பேசவே கூடாது. மனுஷங்க சம்மந்தமான எந்த கான்டாக்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருந்துட்டாலே போதும், உங்களுக்கு கரெக்ட்டான பாத்து நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் அது போகலனாலும், ஒரு நாளைக்கு 2 டூ 3 ஹார்ஸாவது தனியா இருக்கணும். தனியா பேசணும். நீங்க தனியா உட்கார்ந்தீங்கன்னா அவனே பேசுவான். சரிங்களா? "என்னடா பண்ற லைஃப்ல? நீ கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கியா? காசுலாம் போதுமா? ஃபேமிலிய சமாளிச்சுருவியா? கல்யாணம் பண்றியா? அவள பிரேக்கப் பண்ணிறேன்." ஸோ இத்தன கேள்வி வந்து வரும். ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கும்போது, உங்களுக்குள்ளேயே நீங்க மெச்சூர்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ம். நான் சொல்றேன், நீங்க எந்த ஆன்ஸர் சூஸ் பண்றீங்களோ, அதுதான் நீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லும்போது தான், நீங்க மெச்சூர்ட் ஆவீங்க. ஸோ அந்த டைம் வந்து இப்ப யாருக்குமே கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யாருக்குமே கிடையாது. ஸோ அந்த 2 டூ 3 ஹார்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசா பார்க்குறாங்க. ஆனா, நீங்க தனியா உட்கார ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். 3 ஹார்ஸ் இப்படி போச்சா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ம். நீங்க 2 1/2 ஹார்ஸ் நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படம் இருக்குன்னா, நீங்க பார்த்த ஃபீலே தெரியாது இல்லையா?
ஸோ அந்த மாதிரி அந்த 2 to 3 ஹார்ஸ் வந்து நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 7 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த 7 டேஸில் அந்த 2 to 3 ஹார்ஸுங்கிறது ரொம்ப 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 ப்ரிஷியஸான ஒரு டைமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதை விரும்புவீங்க, நீ டெய்லியும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது உங்கள் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த க்ரோத் உங்கள் கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும்தான் நீங்கள் அதை நோக்கி ஓடுவீங்க. அந்த க்ரோத் போகணும் அந்த டோபமைன் எல்லாம் அந்த க்ரோத்தை நோக்கி ஹிட் பண்ணும். மற்றபடி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அந்த 3 ஹார்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான விதியை நீங்களே எழுத முடியும், உங்களுக்கான தேடலை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். ஃபாரின்லாம் இதான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான். ஸோ அவங்க 3 ஹார்ஸ் வந்து தனியாக இல்லை, சின்ன வயசுலேயே அவங்க தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க இல்லையா, ஃபேமிலியோட டச்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க வெளியில் போகும்போது தான் தெரியும் நான் யார் என்னங்கிறது பேசிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க தேடும்போது அவங்களுக்கு கிடைக்குது, நம்மளை தேட விட மாட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஏஜ் முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ணி ஆகணும், காலேஜ் முடிச்சு அது போகணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு முடிஞ்சா கல்யாணம், இப்படி ஒரு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சாங்கன்னா தெரிஞ்சிடும். உங்கள் ஃபேமிலி ரோலில் உங்களுடைய மோட்டிவேஷனல் ஜேர்னி எப்படி? அது அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, இல்லை இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்ற மாதிரியான ஃபேமிலியா? இல்லை சப்போர்ட்டிவ் தான். ஏன்னா அவங்களையும் ஒரு 2 நாள் போய் உட்கார வச்சேன் நான். அப்படியா? ஆமாம். ஸோ அதனால் என்னென்னா இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு தெரியணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பேஸ்மெண்ட். ஸோ அதனால் நம்ம பண்ணுறது என்ன, நம்ம எதை நோக்கி இதை பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம எப்போ வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை மறைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளவு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணாலும் சரி அதை வந்து அவங்களுக்கு சொல்லணும். என்ன பண்ணாலும் உங்களுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது பிடிச்சிருக்குன்னா சொல்லணும், அவங்களுக்கு ஒரு பையன் பார்க்கணும், ஓகே. அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். பட் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே த்ரோ அவுட் பண்ணுங்க. அவங்களுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களோ அவங்களும் அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் நான் ஃபேமிலியில் இது எல்லாமே சொல்லி தான் இது பண்ணுறேன். அவங்களுக்கும் தெரியும், நான் அவங்களுக்கும் கிரியானா என்னன்னு தெரியும், புரியும். ஆனால் என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லை, அவங்க அது பண்ணல. பட் நான் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறனால ஹெல்த்தியாக இருக்குது. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க? டிரான்ஸ்பரன்சி இருந்தாலே போதுங்க. அது ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே போதும். நீங்கள் அந்த ஹைடிங்குன்னு ஒரு மேட்ரு இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும். நீங்கள் ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போடாமல் இருந்தாலே போதும், வாட்ஸ்அப்புக்கு பாஸ்வேர்ட் போடாமல் இருந்தால் போதும், கேலரிக்கு பாஸ்வேர்ட் போடாமல் இருந்தால் போதும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப பேசிக். ஏன்னா இப்போ எல்லாமே ஃபோனை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து தேடிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இதுக்கு மட்டும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி வாட்ஸ்அப்பு கிடையாது, ஃபேஸ்புக்கு பாஸ்வேர்டு கிடையாது, இன்ஸ்டாக்கு பாஸ்வேர்டு கிடையாது, கேலரி கிடையாது. எங்கிட்ட இப்போ என்ன சொல்லுவாங்க, வால்ட், அதாவது சீக்ரெட் வால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரீசெண்ட்லி டெலிட்டட் எப்பவுமே எனக்கு ஆஃபில் தான் இருக்கும். அதனால் ஸோ இதெல்லாம் தான் இப்போது ஈஸியாக ஒருத்தவங்களை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது இருந்தாலே போதும். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக தெளிவாக நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் காமிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ. ஸோ பிரசாந்த் வர்மா அவர்கள் வந்து நிறைய விஷயத்தை நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப லிசன் பண்ணி அதுக்கேற்ற ஆன்சராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிரியா அப்படிங்கிறத பண்ணுறதுக்கான ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம லைஃப் எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஷோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்.